Hi friends, welcome to my Crescent videos. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எக் ரைஸ் பண்ண போறேன். சிம்பிளான மெத்தட்ல தான். அத வந்து நீங்க செஞ்சு ஈஸியா வந்து பிரேக்ஃபாஸ்டாவும் கொடுக்கலாம், லஞ்சாவும் கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இது வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. நான் பண்ற மெத்தட்லயே வந்து நீங்க செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நான் ரெசிபி ரொம்ப நாளா போடணும்னு பார்த்தேன். ஈஸி மெத்தட்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. வெளியிலேருந்துலாம் இந்த பிரிஞ்சி விற்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிடுறாங்க பசங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாது. வீட்டில் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அது வந்து எங்கள் கையால் செஞ்சு கொடுக்குறது. இது வந்து ரொம்ப வந்து ½ அன் ஹவர் 1 ஹவர்லாம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரெடி பண்ணி உடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா வந்து லஞ்சுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வாட்டி வந்து இந்த பசங்க சாப்பிட்டாங்கன்னா அதே வந்து விரும்பி கேட்பாங்க. வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எல்லாமே காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து செய்யுங்க. டேஸ்ட் வந்து நான் பண்ண மாதிரியே வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பண்ண போகிறது எக் ரைஸு. இது வந்து லஞ்சுக்காகவும் ரெடி பண்ணிக்கலாம், மார்னிங் டிஃபனுக்காகவும் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்காக பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. பேனில் ஆயில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். தக்காளியும் கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் வந்து அப்படியே வந்து முழுசாகவே வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி கீறி விட்டால் போதும். ஃபுல்லாகவே கட் பண்ணாதீங்க, ஏன்னா இதில் இருக்கிற காரமும் அதில் வரும். இது முழுசாக இருந்தாக்கா தேவைப்பட்டால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அப்படியே எடுத்து போட்டுருவாங்க, காரம்லாம் இறங்காது. ஸோ இதே மாதிரி வந்து பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறி விட்டு வச்சுக்கோங்க. தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக கோல்டன் கலரில் வரணும். வெங்காயம் வந்து வதங்கினா தான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்க்குற எல்லா மசாலாவும் வந்து வீட்லேயே கிரைண்ட் பண்ணது தான். கரம் மசாலாவும் வந்து வீட்லேயே வந்து கிரைண்ட் பண்ணது தான். வெளியிலேருந்து எதுவுமே வாங்கி சேர்க்கறது இல்லை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸ்மெல்ல வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து தக்காளி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பொடிசா வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். விருப்பப்படாதவங்க அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். அதுக்காக தான் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வெந்துட்டு வந்துடுச்சு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே. இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன்.
மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன். இந்த மிளகாய் பொடி வந்து காரம் அதிகம், அதனால் வந்து கம்மியாக சேர்த்துக்கேன். இப்போ வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சோயா சாஸ். இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க வந்து சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது சோயா சாஸ். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து எக்கு சேர்த்துக்கலாம். இந்த முட்டை வந்து எவ்வளோ சேர்க்கணுமோ உங்கள் இஷ்டம் போல் சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கலந்து விட்டுக்கோங்க. எக்கு போடும்போது நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணுங்கள், டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சால்ட்டு. எக்கு நல்லா வெந்துருச்சு. லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து 2 எக்கு சேர்த்துருக்கேன். 2 எக்குக்கு தேவையான ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு கொடுக்காது. ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க ரைஸு. இது வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணுறது, ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எக் ரைஸ்னால். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு. ஸ்மெல்லு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டே இருக்குது. இப்போவே சாப்பிட்லாமா போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான், இதோட ஒர்க் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து லஞ்சுக்கு இல்லைன்னா டிஃபனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ சாப்பிட்றது தான். இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண மெத்தட் வந்து பார்த்துருப்பீங்க. எக் ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சா பார்க்கும்போது, டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் பண்ண மெத்தட்லேயே வந்து ஒன்று கூட விடாமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நான் மட்டும் சொன்னால் போதாது, நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து என்னோடய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நீங்கள் பண்ணல போல் இருக்குது, அதனால ரீச் ஆகாமல் இருக்குது. நான் நிறைய ரெசிபிஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக ரெடி பண்ணுற டிஃபனும் போட்டிருக்கேன், லஞ்சும் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் தான் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.